நாராயண தீர்த்தர் அப்படிங்கிற இந்த மகான் பகவானுடைய திவ்ய சரித்திரத்தை பாடுறார். ஜனங்களுக்கு உபதேசம் குறைச்சல், ஒரே ஒரு கீர்த்தனம் ஜனங்களுக்கு உபதேசமா பண்ணினார், பாக்கி எல்லாம் சரித்திரத்தை தான் பாடிவிட்டார். பாகவத தசமஸ்கந்த கீர்த்தனைகள் எப்படி ராமாயண கீர்த்தனை, அருணாச்சல கவிராயருடைய ராமாயண கீர்த்தனைன்னு சொல்றோம் இல்லையா, நாடக கீர்த்தனை தான் அது, நாடகத்துக்காக அமைச்ச கீர்த்தனை. நாராயண தீர்த்தர் பாடின இந்த கீர்த்தனைகள் எல்லாம் கிருஷ்ணலீலா தரங்கிணி அப்படிங்கிற ஒரு நாடகம். நாடகத்திலையும் காளிதாசன் பவபூதி முதலியவர்கள் பண்ணின நாடகம் போல இல்லாம யக்ஷகானம்ங்கிற முறையிலே செய்த நாடகம் இது ஆந்திர பிரதேசத்துல பிரசித்தம். அந்த முறையிலே இந்த நாடகத்தை அமைச்சிருக்கிறார். 12 தரங்கமாக அமைச்சு இதுல தசமஸ்கந்த லீலைகளே கிருஷ்ணாவதாரத்தில இருந்து தொடங்கி ருக்மிணி கல்யாண பரியந்தம் தசமஸ்கந்த லீலைகளே இதுல பாடினார். எப்படி ஸ்ரீ ராமாயணத்தை மானுஷாத பிரதிஷ்டாந்தம் என்று ஸ்ரீ ராமபிரானே எடுத்து கொடுக்கிறானோ அதுபோல இந்த கிருஷ்ணலீலா தரங்கிணிய ஆரம்பிச்சு கொடுத்தது கண்ணபிரான் தான். நாராயண தீர்த்த சுவாமிகள் ஒரு சந்தர்ப்பம் ஏகாந்தமாக ஆந்திர பிரதேசத்துல இருக்கும் பொழுது தன்னுடைய மடத்துல உட்கார்ந்து கொண்டு பகவத் தியானம் பண்ணிட்டு இருக்கும் பொழுது வெடியற் காலையில ஒரு தளர்நடையாக நடந்து வந்து ஒரு குழந்தை அவருடைய கையில ஒரு சீட்டு ஒரு ஓலைய கொடுத்துட்டு போறது. பாதி ஜபமும் நிஷ்டயமாக இருந்தார் சுவாமிகள். உடனே அந்த ஓலைய பார்த்ததும் மங்களாலயே மாமவ தேவா அப்படின்னு எழுதியிருந்தது. இது என்னதுன்னு வாசல ஓடி வந்து பார்த்தார். அந்த குழந்தை நடந்து போற சப்தம் கேட்டது, ஜல் 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 ஜல்னு. ஆனா குழந்தைய காணல. கிருஷ்ண பரமாத்மான்னு தெரிஞ்சுனுட்டார். திருப்பி திருப்பி அவருடைய வாயில இந்த சொல்லே வந்துன்றது, மங்களாலயே மாமவ தேவா மங்களாலயே மாமவ தேவா என்று சொல்லே வந்த கடைசியில மங்களாலய மாமவ தேவா பங்கஜாசன பாவித பாவா என்று கீர்த்தனமாக அவர் வாக்கில வர ஆரம்பிச்சது. இதான் முதல் கீர்த்தனம். இந்த கீர்த்தனத்தை அவதார கட்டத்துல வச்சார் நாராயண தீர்த்த சுவாமிகள். தரங்கத்துக்கு இதுக்கு பாயிரமாக அவதாரிகையாக முதல்ல சொல்ல வேண்டிய கீர்த்தனங்கள் பல சொல்லிட்டு வந்துதான் இதுக்கு வரப்போறார் சரித்திரத்துல. இருந்தாலும் முக்கியமான இடத்துல அந்த கீர்த்தனத்தை வைக்கணும் என்று நினைச்சு கிருஷ்ணாவதார கட்டத்திலே தமத்புதம் பாலகம் அம்புஜேட்சணம்னு பகவான் அவதாரம் பண்ற சந்தர்ப்பம் தேவதைகள்லாம் ஸ்தோத்திரம் பண்றதாக இந்த கீர்த்தனத்தை வைக்கிறார். நாராயண தீர்த்தர் நம்முடைய தட்சிண தேசத்துல ஒரு சைத்தன்யராக விளங்கினார் அப்படின்னு சொல்லணும். யதங்கிரி பங்கேருஹரேணு லக்னம் நிபீகீயநீரம் விமலா. பாம்பு தீண்டி விடுத்து ஒருத்தர பர்த்தாவே பதிவிரத அலர்றா, என் பர்த்தா போயிட்டாளே என்று பதிவிரத அலர்றாள். நாராயண தீர்த்த சுவாமிகள் அந்த வழியாக வரார். உடனே அவளிடத்துல பரம கருணையோட கூட கருட பகவான குறிச்சு ஒரு கீர்த்தனம் பாடினார். முகாரி ராகத்திலே ஸ்ரீ நாராயண வாகன சீதமுனி மண்டல பாவன அப்படிங்கிற இந்த கீர்த்தனத்தை பாடினார். இந்த கீர்த்தனத்தை பாடும் பொழுதே ஆகாசத்திலே கருட பகவான் கருட பட்சி ஆகாசத்துல இப்படி பறந்து வந்து அந்த நிழல் அந்த கீழே விழுந்து விஷபாதில விழுந்து கிடக்கிறவர் மேல பட அவருக்கு விஷபாத நீங்கி உடனே எழுந்து கொண்டார். அமிர்த கலசகஸ்தம் ஸ்ரீபதேரி ஆனகேதும் சுரரிபு நிவஹாரிம் சோமசூரியாதி கீதம் அமித பலமசேஷம் பிராணினாம் பிராணபூதம் நிகமமய சுபாங்கம் பாவயாம்யாப்தகாமம். அவருக்கு பசிக்கிறதோ இல்லையோ, இவனுக்கு பசிக்கிறதே, குருவுக்கு பசிக்கிறதுன்னு இவனுக்கு பசிக்கிறது. விழுந்து 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 ஓடி வரான். கால் கீழே வைக்க முடியாது, கொப்பளிக்கிறது மணல். குருநாதர் வீட்டுக்கு வந்தா குருநாதர் இப்படி கால் மேல் கால் பட்டு உட்கார்ந்து இருக்கிறார். பிரசாத கீழே வச்சா 4 தடவை சேவிச்சா நாராயண் நாராயண். ஏன்பா அப்படி ஓடி வர, வெயில ஏன் இப்படி ஓடி வர? அப்படியே அழுதுண்டு நிக்கிறான். ஒன்னு பதில் சொல்லல. இப்படியே குனிஞ்ச திருவடிய பார்த்தான். திருவடியில 2-3 கொப்பளம். இது என்ன குருநாதான், நீ வெயில்ல வந்து சுட்டையா? சுட்டுதா? சுடல, எனக்கு சூடு தெரியல, நான் கவனிக்கல, சுடலையே. அந்த சூட்டை நான் வாங்கினுட்டேன், அந்த சூட்டை நான் வாங்கினுட்டேன்னு அழுதான். நீ ஏன் இப்படி கஷ்டப்படுறப்பா? குருநாதா, எனக்கு உங்களை தவிர வேற எனக்கு மாதாவோ பிதாவோ தெய்வமோ பிரியமோ பந்துவோ சர்வமும் நீங்க தானே. உங்களை தவிர எனக்கு வேறு தெய்வம் இல்லையே. எனக்கு பூஜை புனஸ்காரம் கூட முக்கியம் இல்ல, உங்க கைங்கரியம் தான். அதை செய்யாம நான் இருக்க மாட்டேன். அதை மட்டும் நீங்க தடுக்க கூடாது. ஆர் அந்த குருநாதர்? நாராயண தீர்த்தர். அவர் இங்க அழைக்கலாமா? வரமாட்டார். நாம் தான் அங்க போய் சேவிக்கணும். ராஜா சந்தோஷப்பட்டான். தன் பரிவாரத்தோட நேரம் வந்து நாராயண தீர்த்தர் இருக்கிற இடத்துல வந்து சேவிச்சு. தங்களுடைய கிருபையினால என்னுடைய வியாதி நிவர்த்தியாச்சு, வெங்கடேஸ்வரனுடைய கிருபையினால. என் கிருபைன்னு ஒண்ணு இல்லப்பா, கல்யாண வெங்கடேஸ்வருடைய கிருபையினால உன் வியாதி நிவர்த்தியாச்சு. தங்களுக்கு என்ன கைங்கரியம் பண்ணணும்? எனக்கு ஏதாவது பண்ணணும். இவன் எப்போது என்னுடைய பக்கத்துல இருந்து கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கான். 10 குழந்தைகள் சாப்பாட்டுக்கு சிரமப்படுறான். அவன் தானே உனக்கு மூலிகை கொடுத்தான். அவனுக்கு ஏதாவது வீடும் நிலமும் கொடுத்து அவனை வாழ வைக்கணும்.
அதுதான் எனக்கு நீ பண்ண வேண்டிய கைங்கரி. இல்லாத போனா கரதல பிட்சகா தருதல வாசா. ஏன்னா சிஷ்யாபிமானம் குருவுக்கு அது ரொம்ப முக்கியம். களபகதிம் தரிசய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. நீ இதெல்லாம் சலாம் போட்டா உனக்கு வெண்ண கிடைக்காது. பின்ன தவ கர்ணவுச்சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. அந்த யானை தன் கையாலியா காதை ஆட்டுறது, அது தானா காதை ஆட்டுற வித்தியா. அது மாதிரி உன் காதை ஆட்டினா தான் வெண்ண கொடுப்பேன். யாராலையாவது முடியுமா பாருங்க. யாராலையாவது தன் காதை தானா ஆட்டணும், கையால ஆட்டக்கூடாது. பொறத்தியார் பிடிச்சா ஆட்டக்கூடாது. முடியுமா யாராலையாவது? நீ காதை ஆட்டினா உனக்கு ஆன வெண்ண கொடுப்பேன் அப்படின்னதும் உலகத்தையே ஆட்டி விக்கிறவனுக்கு முடியாதாது. உடனே கோபிமாவை பார்த்தான். கோபிமா பாருங்கிறான், காதை ஆடுறான் தானா. தவ கர்ணவுச்சலய ஸ்ரீ கிருஷ்ணா கிருஷ்ணா. பாலலீலைகள் அழகா படுறா நாராயண தீர்த்தர்.